வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது கடைசி நாள் பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி பிப்ரவரி வெள்ளிக்கிழமை. அதுவும் இப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பயங்கரமா விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட். பட் ஆனா ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா இங்கருந்து டவுன்ஃபால் ஆகி மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, மார்க்கெட் இங்க இருக்கும். ஆனா ஒரே விஷயம் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்திருப்பேன். என்னன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கட 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 கடன்னு கண்டிப்பா இதுவரைக்கும் வரும்னு, நமக்கு வந்து இனிமே மார்க்கெட் வந்து இந்த இந்த லெவல் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டில இன்னைக்கு பயங்கரமா ஒரு அடி. இது நிஃப்டில மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருந்திருக்காரு. பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகி, ரெக்கவர் ஆகி, டவுன்ஃபால், ரெக்கவர் ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க குளோசிங் பிரைஸ் இங்க இருக்கு. அடுத்தோட இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங் பிரைஸ் இங்க. நமக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்திருக்கு. பயங்கரமான டவுன்ஃபால் இல்ல. அதாவது ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது. ஆனா ஃப்ளக்சுவேஷன் பட் நீங்க வந்து பாருங்க, நம்மளோட மிட் கேப் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2% கீழ விழுந்துருச்சு. நிஃப்டியும் அதே மாரி தான். நிஃப்டியும் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மென்ட் நமக்கு வந்து ஒரு 2% 1.3% கீழ விழுந்துருச்சு. இது பயங்கரமான மேசிவ் மூவ்மென்ட். அதாவது என்னன்னா, நமக்கு இந்த ஒரு லாஸ்ட் 2 வாரத்த கம்பேர் பண்ணும் இன்னைக்கு நடந்தது தான் அதிகபட்ச மூவ்மென்ட். நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்திருப்பேன். நிஃப்டி வந்து நேரோ டவுன் ஆயிட்டே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நம்ம வந்து அதுக்கு மொத நாள் அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. மொத்த பாயிண்ட்டே 100 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. ஆனா, நமக்கு இந்த ஒரு கேண்டில்ல மட்டுமே நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ, அப்போ இங்க மொத்தமாவே 102 பாயிண்ட் மூவ் ஆயிருந்திருக்கு. இந்த ஒரு கேண்டிலோட பாடி மட்டுமே 90 பாயிண்ட். இந்த கேண்டிலோட விக்கையும் சேர்த்தோம்னா, நமக்கு வந்து 130 பாயிண்ட்ஸ். அப்போ மொத நாள் நடந்த எவ்வளோ வாலடைலிட்டி இருந்துச்சோ, ஒரே மார்க்கெட்ல ஒரு ஃபுல் டேல. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில்ல நமக்கு இவ்ளோ பெரிய வாலடைலிட்டி இருக்கு. இத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு இது இருக்கு. ஃபுட் பிரிண்ட் சார்ட்ன்னு சொல்லி. அப்ப இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எவ்வளோ பையர்ஸ் அண்ட் எவ்வளோ செல்லர்ஸ் ஆர்டர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் பையிங் அண்ட் ஆர்டர்ஸ். நீங்க வந்து ஏன்னா ஒரு கேண்டில நார்மலா பார்க்கும்போது, இங்க பிரைஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது ஓப்பனிங் பிரைஸ், இது குளோசிங் பிரைஸ். மேக்ஸிமம் இவ்ளோ போயிருக்கு. இவ்ளோ வந்திருக்குன்னு. ஸோ, ஆனா அந்த இடத்துல ஒரு பிரைஸ் ரேஞ்ச்லயும் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டிபிள் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு 22,450 இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு பிரைஸ் ரேஞ்ச்லயும் எவ்வளவு நமக்கு வந்து மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க பாருங்க. லோவர் எண்ட் ஆஃப் த கேண்டில்ல இந்த எண்ட் ஆஃப் த கேண்டில்ல தான் மார்க்கெட் இருந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்க்கும்போது, நமக்கு பாருங்க பையர்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க. மார்க்கெட் மேல கொண்டு போக. ஆனா, நீங்க வந்து பிரைஸ் வச்சு பார்க்கும்போது செல்லர்ஸ் தான் அதிகம். செல்லர்ஸ் வந்து குவான்டிட்டி கம்மி தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரைஸ வந்து கீழ கொண்டு வந்துட்டாங்க. லோவர் எண்ட் ஆஃப் த பிரைஸ்ல மார்க்கெட்ல அதிகமா வாங்கியிருக்காங்க. மிடில் எண்ட்ல வாங்கல. பையர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பிரைஸ் அவங்க போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இதுக்கு மேல போகும். அதே மாரி இந்த அட் த மனிலயும் அவங்க பிரைஸ் வாங்கல. அவங்க வாங்குனது எல்லாமே லோவர் எண்ட் ஆஃப் த மனில தான். அப்போ இங்கருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கியிருந்திருக்காங்க. அதான். இதே இதே இது வந்து நமக்கு வந்து அடுத்து 2, 3 கேண்டில் பார்த்தோம்னா, செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பையர்ஸ் வந்து இல்ல. ஸோ, அதுதான் நமக்கு இந்த கேண்டிலோட ஃபுட் பிரிண்ட்ல நமக்கு தெரியும். இந்த கேண்டிலோட ஃபுட் பிரிண்ட் என்ன சொல்லும் அப்டின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல சப்போஸ் நீங்க வெறும் கேண்டில மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. இதுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால், இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் எடுத்து பார்க்கும்போது, ஒரு பிரைஸ்லயும் எவ்வளவு பை ஆர்டர்ஸும், எவ்வளவு செல் ஆர்டர்ஸும் நடந்திருக்குன்னு. இந்த ரெட் கலர்ல இருந்திருக்கிறதெல்லாம் செல் ஆர்டர்ஸ். அதாவது புட்ன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம்லாம் கால். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற வால்யூம் இது குடுக்கும். ஸோ அதோட சேஞ்ச் தான் இங்க வந்து டெல்டா. ஸோ யார் அது கிரீனா இருந்துச்சுன்னா, பையர்ஸ் அதிகமா இருக்காங்க இவ்வளவுன்னு. ரெட்டா இருந்துச்சுன்னா, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க எவ்வளவு. ஸோ அப்புறம் ஒரு பிரைஸ்லயும் எவ்வளோ செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டவுன் சைட் மார்க்கெட்ல
ஒரு புல் பேக்ல மட்டும் தான் இந்த மாரி கொஞ்சம் மிடில் லெவலுக்கு போகும். ஆனா, அதுக்கப்புறம் பாருங்க, கீழ தான். அட் த பாட்டம் ஆஃப் த லெவல்ல தான் பையிங் நடந்தாலும் சரி, செல்லிங் நடந்தாலும் சரி. அப்படிங்கும்போது நேத்தோட நம்ம மார்க்கெட்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அண்ட் செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ட பயங்கரமா டாமினேட் பண்ணி பிரைஸ் ரேஞ்சுக்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச அதாவது 22,500 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, கடகடன்னு கீழ விழுந்து 21,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா, அதுக்கான ஒரு ஒரு ட்ரெய்லர் மாரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஏன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 30% டவுன்ஃபால் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோனவே நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட வாலடைலிட்டியே ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ நமக்கு மார்க்கெட் பயங்கரமா டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு நேத்து. ஸோ, இது நான் சொன்னேன். அதாவது நிஃப்டி 50 மட்டும் இல்ல. பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. ஃபின் நிஃப்டியும் டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் டவுன்ஃபால். அதே மாரி நம்மளோட அதாவது இது வந்து வாலடைலிட்டி இண்டெக்ஸ். வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனாலும் 14க்கு கீழ இருக்கிறனால, இன்னும் மார்க்கெட்க்கான அக்ரெசிவ் மூவ் இருக்கு. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்இ. பிஎஸ்இலாம் ஆல்மோஸ்ட் லைக் 3% கீழ விழுந்திருக்கு. அதாவது சென்செக்ஸ் பிஎஸ்இயோட ஒரு 1.85% விழுந்து. பிஎஸ்சிக்கு தனியா ஒரு ஒரு ஸ்டாக் இருக்கு. பிஎஸ்சி லிமிடெட்ன்னு சொல்லி. இந்த பிஎஸ்சி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு டவுன்ஃபால். இங்கிருந்து மார்க்கெட் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க. ஒரு 11% அவுட். அப்படிங்கும்போது, ஒரு இவ்ளோ பெரிய ஸ்டாக்ல பிஎஸ்சியோட ஸ்டாக்ல 11% ஒரே நாள்ல லாஸ்ங்கிறது இட் இஸ் எக்ஸ்ட்ரார்டினரி. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா வந்து நமக்கு எஃப்ஐடிஐ டேட்டா சென்சிபிள்ஸ்ல அப்டேட் ஆகல. நம்ம வந்து இப்ப மணி கண்ட்ரோல் எடுத்தோம்னா நமக்கு தெரியும். இப்ப எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது வியாழக்கிழமை வந்து மார்க்கெட்ல அவங்களோட செல்லிங் அதிகமா இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, இவங்களோட செல்லிங் கம்மியா இருக்கிறனால ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட்க்காக இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பிரேக் அவுட் என்னன்னா, நெகட்டிவ் சைடு, டவுன் சைடு தான் போயிருந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கன்டினியூஸா எஃப்ஐஐ வந்து பையிங்கும் பண்ணுவாங்க, செல்லிங்கும் பண்ணுவாங்க. ஏன்னா, பையிங் அண்ட் செல்லிங் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட வாலடைலிட்டி இருக்க முடியும். ஸோ, அத தான் வந்து அவங்க வந்து பண்றாங்க. பையிங் அண்ட் செல்லிங் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மார்க்கெட்டோட வாலடைலிட்டி. இல்லன்னா அவங்களோட அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஸோ இங்க குடுத்திருக்கிறது வந்து 50,000 கோடி. ஸோ இந்த வேல்யூ இஸ் இன் தி குரோர்ஸ். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா 11 குரோர்ஸ் அவங்களோட நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ நேத்து வந்து பையிங் வந்து ஒரு 39,000க்கு வாங்கியிருக்காங்க. செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு கோடியில. இப்போ டோட்டல் வந்து அவங்க நெகட்டிவ் சைடு இருக்காங்க. இத தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் சார்ட்ல பார்ப்போம். இந்த நெகட்டிவ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல வந்து நமக்கு பாருங்க 555 கோடி அப்டின்னா, அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரே ஒண்ணா தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 25ஆம் தேதி 3,529 கோடி. 25ஆம் தேதி 3,529 கோடி. ஸோ அப்ப நேத்து நம்ம எஃப்ஐஸ் வந்து பயங்கரமா அக்ரெசிவா செல் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா 11 குரோர்ஸ் டவுன் சைட்ல நடந்திருக்கு. அதாவது டெல்டா பார்க்கும்போது, சேஞ்ச் பார்க்கும்போது, பையிங்க விட செல்லிங்ல 11 குரோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆனா, நம்மளோட பையர்ஸ் இருக்கு. அதாவது நம்மளோட டிஐஐஸ் இருக்காங்கல்ல, டிஐஐஸ் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அதாவது செல்லிங் நடந்திருக்கு டிஐஎஸ்ட்டயும். ஆனா, பையிங் வந்து டிஐஎஸ் செல்லிங்க விட அதிகமா பண்ணியிருக்கு. ஸோ டிஐஐஸ் வந்து எஃப்ஐஐஸ விட அதிகமான குவான்டிட்டில வந்து பை பண்ணியிருந்தாலும், என்னன்னா ரீட்டெய்லர்ஸ், ப்ரோஸ் எல்லாம் சேர்ந்து எஃப்ஐஐஸ் இது 3 பேரும் சேர்ந்து மார்க்கெட்ட டவுன் சைட் போறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறனால, நமக்கு வந்து டிஐஏஸ்னால மார்க்கெட் மேல வர முடியல. ஆனா, ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 11 கோடியும், டிஐஐஸ் 12 கோடியும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஒரு 0.5 குரோர்ஸ் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு 500 லேக்ஸ் 50 லேக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 50 லேக்ஸ் டிஃபரன்ஸ்னால மார்க்கெட் மேல வந்திருக்கணும்னா கிடையாது. இந்த 50 லேக்ஸ ஈஸியா வந்து அதாவது ப்ரோஸ்ன்னா ஒரு க்ரோர்ஸ்ல அவங்களோட அசெட்ஸ் இருக்கிற ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆ கண்டிப்பா இந்த 50 லேக்ஸ பீட் அவுட் பண்ணிருவாங்க. அதனால தான் மார்க்கெட் நமக்கு டவுன் ஃபால்ல போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் தான் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு நாள் 27ஆம் தேதி பார்த்தோம் அப்டின்னா, 22,500க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டே இல்ல. நான் சொன்னேன். இது 22,500க்கு கீழ விழுந்துச்சுன்னா மார்க்கெட் கீழ வரும்னு. ஆனா இன்னைக்கே விழும்னு நான் எதிர்பார்க்கல.
அதனால பயங்கரமா மார்க்கெட் கீழ விழுந்துருச்சு. அண்ட் பயங்கரமா. ஸோ, அப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ரேஞ்ச்ல இருக்கு? ஸோ 21,800 அதுதான் பயங்கரமான சப்போர்ட்டு. அதுக்கு மேல மார்க்கெட் போகாது. அதுக்கு கீழ மார்க்கெட் போகாது 1. 2வது மேல வந்துச்சுன்னா 22,300 அந்த 22,300ல தான் பயங்கரமா மார்க்கெட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே கூட நமக்கு வந்து இந்த ஓஏ சேஞ்ச் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ 22,000, 22,200, 22,300க்கு மேல மார்க்கெட் கண்டிப்பா போகாது. 21,800க்கு கீழ மார்க்கெட் வராது. அப்போ நம்ம ஒரு 50ல போயிட்டு 22,200 கரெக்ட்டா இருக்கு பாருங்க நம்மளோட 21,800 இருக்கு. நமக்கு வந்து இந்த இடத்துல 21,700 கொஞ்சம் கரெக்ட் தான். 21,800ல தான் நம்மளோட சப்போர்ட்டும் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு கிரீன் கேண்டில் ரொம்ப அதிகம். அதோட சேஞ்ச் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால இந்த 21,800 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும்னு. இப்போ நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம். 21,800 இப்போ பாக்ஸ் வர நான் ஒரு 50 பாயிண்ட் மேல தான் வரைஞ்சிருக்கேன். அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேலயிலிருந்து கீழ. அப்போ இந்த இடத்துல என்னமோ தெரியல. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து லோவர் சைட் மார்க்கெட் போச்சுன்னா, கண்டிப்பா 21,800ல நமக்கு சப்போர்ட் எடுக்கும். அண்ட் இந்த 21,800ல நமக்கு சப்போர்ட். மேல போச்சுன்னா 22,200 அத விட கொஞ்சம் மேல போச்சுன்னா 22,300 ஸோ இந்த 22,300ம் 22,200ம் தான் நமக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் பிரைஸ், அப் சைட்ல இருக்க பிரைஸ் ரேஞ்ச். கண்டிப்பா மார்க்கெட் அத தாண்டி மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னையோட சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன் இன்னைக்கு மாரி நடந்தா, இது யார் கையிலயும் இல்ல. ஏன்னா, மார்க்கெட்ட அவ்ளோ நல்லா பிரெடிக்ட் பண்றதுக்கு யாருனாலயுமே முடியாது. யாராவது எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். வேற வேற யாராவது ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்றவங்க கண்டிப்பா எதிர்பார்த்து மார்க்கெட்ட வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி நானும் பிரேக் அவுட் எதிர்பார்த்தேன். ஆனால், இன்னைக்கு எதிர்பார்க்கல. திங்கள், செவ்வாயில தான் மார்க்கெட் பிரேக் அவுட் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கே மார்க்கெட் நடந்துருச்சு. இதுதான் நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறது. அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை இந்த 2 பிரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கிறனால, மார்க்கெட் நல்லா ஃப்ளக்சுவேட் ஆறதுக்கு இப்ப இன்னைக்கு நடந்த மாரியே ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் நடக்குமான்னா, நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கவனமா இருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த மணில வாங்குன எல்லாருக்குமே கொஞ்சம் லாஸ் தான். அவுட் ஆஃப் த மணில வாங்குனவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்கும். நம்ம வந்து ஆப்ஷன் பையரா இருக்கிறனால, அதாவது நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கிறனால பிரீமியம் நமக்கு கண்டிப்பா லாஸ்ல இருந்திருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான லாஸ்ல இருந்திருக்கு. ஏன்னா, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ். ஆப்ஷன் ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, திரும்ப இப்ப ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு லாஸ்ல தான் இன்னைக்கு போயிருந்திருக்கும். கரெக்ட்டான பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்காதது அடுத்து. ஸோ அப்போ நமக்கு வந்து நம்ம ஓவராலா இன்னைக்கு நடந்திருக்க இந்தியாவோட ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹீட் மேப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே எதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு நம்மளோட பிஎஸ்சியோட பிஎஸ்சி லிமிடெட் ஆல்மோஸ்ட் லைக் 9% கீழ விழுந்திருக்கு. இண்டெக்ஸ் இண்டஸ் இந்தியா வந்து 7% விழுந்திருக்கு. ஜியோஃபின் ஏப்ரல்லயோ ஏப்ரல் எண்ட்லயோ, மார்ச் எண்ட்லயோ வந்து அது வந்து நிஃப்டி 50க்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரிட்டானியாவ ரீப்ளேஸ் பண்ணிட்டு. பார்க்கலாம். அடுத்து விப்ரோ பாருங்க பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பாரத் ஏர்டெல் அடி வாங்கியிருக்கு. நிஃப்டி அடுத்து 4% டவுன் ஃபால். நிஃப்டியோட இண்டெக்ஸ் நிஃப்டி கிடையாது. நமக்கு அப்படியே கீழ வந்தோம்னா, நம்மளோட இண்டெக்ஸஸ் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1.8% கீழ விழுந்திருக்கு. டிஎல்எஃப் 1.6, பேடிஎம் 1.6, பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸோ இதெல்லாம் பயங்கரமா டவுன்ஃபால் ஆயிட்டே இருந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம் இந்த பக்கம் ஒரு 3, 2, 5, 6
6, 6, 3, 9 9 ஸ்டாக்ஸ் தான். ஸோ அவுட் இந்த 9 ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவாவே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் டாப் மூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான். அதுவும் 2% அது ஃபாலோட் பை HDFC. ஆக்ஸிஸ் பேங்க்கும் HDFCயும் தான் பேங்க்ஸ பொறுத்தளவுல அட்லீஸ்ட் டவுன்ஃபால் ஆகாம இருந்திருக்கு. நான் சொன்னேன் ஆக்ஸிஸ் பேங்க் வந்து டவுன்ஃபால் முடிஞ்சிருச்சு, ரெக்கவரி ஆகும்னு. ஆக்ஸிஸ் பேங்க் நல்ல ரெக்கவரி ஸ்டேட்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு 25% டவுன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்ஸிஸ் பேங்கோட ஸ்டாக் ஒரு 25% டவுன் சைட் கிடைக்குது. நீங்க வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்டா. அப்படிங்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கரமா இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் 2% மேல. ஆரஞ்சுல இருக்கிறதெல்லாம் 1.5% மேல. அடுத்து இந்த மஞ்சள்ல இருக்கிறதெல்லாம் 1% மேல. அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு 0% விழுந்தது ஆக்சிஸ் பேங்க். அதுக்கு கீழ பாசிட்டிவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 9 கம்பெனி தான். ஆக்சிஸ் பேங்கே விட்டுட்டோம்னா, நமக்கு 8 கம்பெனி தான். 5, 3, 8. ஸோ ஓகே. இங்க இதையும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இண்டிகோ ஸோ 7 கம்பெனிஸ் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் 1%க்கு மேல குரோத் இருக்கிறது 4 கம்பெனி தான் இன்னைக்கு. So இது வந்து பயங்கரமான டவுன்ஃபால் இந்தியன் மார்க்கெட்ல. எப்பயுமே வந்து நமக்கு வந்து ரீட்டெய்லர்ஸ்க்கு பெரிய அஃபெக்ட் இருக்காது. ஏன்னா, அவங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஸ்பாட்ல தான் பண்றங்கிறனால இருக்காது. ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு பயங்கரமான லாஸ் இருந்தது. அதுதான். அதே மாரி ரீட்டெய்லர்ஸ்ல சின்ன ரீட்டெய்லர்ஸ்க்கு பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ப்ரோஸ் அண்ட் டிஐஏஸ்க்கு லாஸ் இருக்கும். அத அவங்க மேனேஜ் பண்ணிருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா என்ன மேல போனா என்ன பண்ணும். மேனேஜ் பண்ணனால தான் அவங்களோட அசெட்ஸ் இன்கிரீஸ். அதனால இன்வெஸ்டர்ஸ் தான் பயங்கரமா பாதிச்சிருக்கு. அண்ட் நம்ம திங்களுக்கான பிரைஸ் ரேஞ்ச் வந்து இதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகாதுன்னு. கண்டிப்பா 21,800ல சப்போர்ட் எடுக்கும். இன்னைக்கோட பிரேக் அவுட் வந்து பயங்கரமான அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட் தான். அனாலிசிஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். தொடர்ந்து இதே மாரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல டிஸ்கஷன் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி கிரியேட் பண்ணி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் எல்லாத்துக்கும் புரிய வரும். எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணா, உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி.